கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சமீபத்தில் அ குண்டர் சட்டம் தொடர்பாக சில வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்தன. அதுல வந்து ரொம்ப ஒரு தீவிரமான ஸ்ட்ரிக்சர்ஸ் இந்த 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வுலேருந்து வந்தது. அ ஒண்ணு உங்க எல்லாருக்குமே தெரியும். சவுக்கு சங்கர் தொடர்பான கேஸ். அந்த கேஸ்ல அத விசாரித்து முடிக்கிறதுக்குள்ளயே அவங்க கவர்ன்மென்ட்டே வந்து அந்த குண்டர் சட்டத்த ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னொரு ஒரு பில்டர் தொடர்பான வழக்குல வந்து இறுதியா அ கோர்ட் ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு ஒரு சில அப்சர்வேஷன்ஸ் ஒரு குறிப்பிட்ட போலீஸ் ஆஃபீசர் மேல அப்பொழுது இந்த இந்த சட்டத்தை அ பிரயோகித்த பொழுது சென்னையுடைய அ போலீஸ் கமிஷனராக இருந்த திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் மீது இத இந்த ஸ்ட்ரிக்சர்ஸ் கடுமையான வார்த்தைகள பயன்படுத்தி எழுதியிருந்தாங்க. இத ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் வழக்கறிஞர் திரு சந்திரசேகரன் அவர்களோட நம்ம செய்திருந்தோம் இந்த குண்டர் சட்டம் தொடர்பாக. இந்த கோர்ட் அப்சர்வேஷன் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இனிமேலாவது இந்த குண்டர் சட்டங்கள் தொடர்பாக ஏதாவது நடக்கும் பொழுது, ஏதாவது மாற்றம் இருக்குமா? அந்த தீர்ப்பு அவங்க என்ன சொல்றாங்க? அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்காக நம்ம இன்றைக்கு அரங்குக்கு திரு சந்திரசேகரன் அவர்கள அழைத்திருக்கிறோம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சார் இந்த இப்ப நம்ம இந்த அறிமுகத்துல நான் சொன்ன மாதிரி, அந்த பர்ட்டிகுலர் ஜட்ஜ்மென்ட்ல அ நீதிபதிகள் என்ன சொன்னாங்க குண்டர் சட்டம் தொடர்பாக? அதிலிருந்து ஆரம்பிங்க அப்படியே நம்ம நகர்ந்து போவோம் சார். சார் அந்த போன டிஸ்கஷன் போதே அத வந்து ஒரு கார்லேட் பண்ணி அந்த விஷயத்த நான் சொன்னேன். அந்த நீங்க சவுக்கு சங்கர் எழுத்தாப்புல இருக்கிற அந்த குண்டர் சட்டம் ரத்து பண்ணது, அவர் ஏன் அது மாரி பண்ணும்போது, அப்போ நான் அந்த மாரி இன்னொரு வழக்கு அன்னைக்கே வந்தது. அது வந்து சந்தோஷ் சர்மா என்ற பில்டர் சம்பந்தமான வழக்கு. அந்த வழக்கு எப்படி இந்த மாதிரி வழக்குல எல்லாம் வந்து குண்டர் சட்டம் போடப்பட போடப்படுகிறது. முடியும். அதனால அதனால வந்து அப்போதைய உத்தரவு பிறப்பித்த போலீஸ் கமிஷனரை நேரில் வந்து ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு போட்டு 27ஆம் தேதி அவர் வந்து ஆஜராயிருக்கு. அன்று நடந்த விஷயம் அப்படின்னா, ஸ்டேட்டுக்காக இப்போது தலைமை குற்றவியல் வழக்கறிஞராக இருக்கிற சீனியர் அட்வொகேட் ஜான் சத்யன் வந்து ஆஜராகி அவர் வந்து நீட்டா பிரசன்ட் பண்ணார். சந்தோஷ் சர்மா பேர்ல என்னென்ன குற்றச்சாட்டுகள், சரி, அவர்கள் எப்படி வந்து அந்த இன்வெஸ்டர் எல்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிடென்ஷன் வந்து அவர் பண்ணது குண்டாஸ் ஆக்ட்ல போனதுக்கு அவர் எவ்வளவு எலாக்மெண்டா பேச முடியுமோ ம். அவ்வளவு எலாக்மெண்டா பேசி சரி, வெரி நைஸ் பிரசன்டேஷன் வாஸ் டன் பை ஸ்டேட் பிபி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிரிமினல் லா. சரி. அவர் எப்படி பிரசன்ட் பண்ணார்னா, தி வேர்டிங்ஸ் இன் தி ஆர்டர் இஸ் நாட் ப்ராப்பர்லி டன் அப்படிங்கிற மாதிரி அதை சொன்னாரு தவிர, பட் ஆனா நெட் ரிசல்ட் வந்து டிடென்ஷன் பண்ணது வந்து அவர் ஒன்றும் பெரிய ஒரு நல்ல ஆள் கிடையாது. சார் அதனால வந்து ஒரு அவரு நிமிஷம் அத நான் அத என்னுடைய புரிதலுக்காக, அதாவது வந்து அந்த பிரிவென்டிவ் டிடென்ஷன் கரெக்ட் தான். ஆனா அது அந்த ஆர்டர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரா? ஆமா சரி, அப்படிங்கிற மாதிரி அவ்வளவுதான் ஒரு ஸ்டேட் பிபியால வந்து ஒரு சரி. ஆர்டர் பிறப்பித்த ஒரு உயர் அதிகாரியை அந்த அளவுக்கு தான் வந்து கோர்ட்ல வந்து ஒரு டிஃபெண்ட் பண்ணி பேச முடியும். அவர ஏன்னா காப்பாத்துறதுக்கு அவ்வளவுதான் பண்ண முடியும். அப்படின்னு அவ்வளவுதான் பண்ண முடியும். சரி. என்னுடைய ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, ஸ்டேட் பிபியோட ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல பிரசன்டேஷன் தான் இன்னும் கடுமையான இதெல்லாம் வந்து கோர்ட்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் நடக்கல. ஆக்சுவலா வந்து அவர்கள் வந்து உடனே நீங்க என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாங்க. அப்பயாவது அவர் வந்து ஸ்டேட் பிபி இந்த அளவுக்கு நம்ம பேசுறாரு நம்மளை டிபெண்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அனுசரணையாக அவர் என்ன பண்ணிருக்கணும்னா, யார் சார் நீங்க இந்த சொல்றது மாதிரி வந்து உங்களுக்கு அருண் ஐபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அருண் ஐபிஎஸ், ம், ஏன்னா அதுதான் வந்து அவர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல வந்து ஆர்டர்ல வந்து அது சொல்றாரு. ம். நான் போய் நேரா கேட்கிறேன் அவரு, இந்த மாதிரி நீங்க உங்களை நேரா வந்து விசாரிச்சதுக்கு காரணமே நீங்க எப்படி இந்த இந்த வழக்குல போய் உத்தரவு போட்டீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் 28 வருஷம் சர்வீஸ்ல இருக்கேன், என் மேல எந்தவித
புகாரும் கிடையாது. நான் வந்து எனக்கு பிடிக்காதவங்க சில பேர் வந்து இந்த சோசியல் மீடியால வந்து அவர் யார சொல்றாருங்கிறது உங்களுக்கே தெரியும். அவர் 2 ஜேர்னலிஸ்ட் அந்த சவுக்கு சங்கரையும், வாராகியும் தான் வாராகின்னு சொல்றாரு. ஒருத்தர். ம். அ அவரு எல்லாம் வந்து இது மாதிரிலாம் அவங்க தான் வந்து என் மேல வந்து சோசியல் மீடியால அவதூறு சரி. செய்திலாம் சொல்றாங்க. அ. இந்த சந்தோஷ் சர்மாங்கிறவருக்கு மேல போடப்பட்ட இத வந்து ஜஸ்டிஃபை பண்ணி ஆர்கியூ பண்றாரு. He is making a defiant statement before the judge. When the judge is asking him, நீங்க எப்படி இத நீங்க வந்து போட முடியும்னு கேட்கணும் போது, அவர் வந்து அதுக்கான ஒரு ரெமோர்ஸே தெரிவிக்கல. அத அவர் எதிர்பார்க்கறது என்ன சார்? டிவிஷன் பெஞ்ச் அது ஒரு சீனியர் ஜட்ஜ் அவரு ஒரு டிவிஷன் பெஞ்ச் ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதி வந்து கேட்கிறாருன்னா நம்ம வந்து என்ன சொல்லணும்? அப்ப இருக்கிற ஒரு போலீஸ் அபிஷியல் யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு முன் சமன் தான். ம். காமன் சிட்டிசன் இருந்தாலும் சரி, நீங்களும் இருந்தாலும் சரி, நானும் உயர் அதிகாரியா இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்த போது அந்த பதவி அந்தஸ்து எதுவுமே கிடையாது. அவர் என்ன சொல்லணும்? இந்த மாதிரி ஒரு ஆர்டர் இருக்கு. இந்த ஆனா அவர் செஞ்ச தவறுலாம் நிறைய தவறு செஞ்சிருக்காரு. ஃபோர்ஜ்டு சிக்னேச்சர் வச்சு இன்வெஸ்டிங் பப்ளிக்கை வந்து சீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம அவர் வந்து இதை வந்து தன்னை வந்து ஒரு குளோரிஃபை பண்ணி பேசுறாரு. நான் வந்து ரொம்ப நேர்மையானவன் அப்படிங்கிற மாதிரி இதுதான் வந்து இந்த டோனை தான் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஆர்டர்ல வந்து நம்ம மூத்த நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் நீதியரசர் வந்து அந்த டோனை வந்து சொல்லியிருக்காரு. நாங்க இந்த மாதிரி கேட்கும்போது கூட கொஞ்சம் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அவர் வந்து பேசுறாரு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பாரு. நீங்களும் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அந்த ஆர்டர். ஸோ இது வந்து என்னன்னா இந்த நீதிமன்றத்துல வந்து ஒரு ஒரு உத்தரவு போட்டது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரியை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா அந்த அதிகாரி ஒரு நீதிமன்றத்தின் ஆள்வரைக்கு உட்பட்டு நீதிமன்றம் நம்மளை கேள்வி கேட்குது அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் பதில் சொல்லணும். There are certain the way in which the public officer should address to the court. பட் அந்த மாதிரி நடக்கல. இது ஜி.ஆர். சாமிநாதனுக்கு புதுதல்ல. ஏன்னா ஏற்கனவே அவர் திருப்பரங்குன்ற வழக்குல விசாரிக்கும் போது இந்த எப்படிலாம் அந்த அதிகாரிகள்லாம் வந்து அவர் பதில் சொன்னாங்கிறத அவர் இது ஏற்கனவே பர்சனலா பார்த்திருக்காரு. அங்க காவல்துறை அதிகாரி மட்டும் இல்ல, கலெக்டருமே சேர்ந்து வந்து போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் டிஃபென்ஸ், கலெக்டர் ஐஏஎஸ் சைட்ல இருந்தும் டிஃபென்ஸ். அப்போ இவருடைய ஆர்டர் எல்லாத்தையும் பொய்த்து போக வச்சாங்க. சோ அவருக்கு அது நல்ல இல்ல, அது வந்து நிறைவேற்ற முடியாத அளவுக்கு அவங்க பேசினாங்க. அப்புறம் டிவிஷன் பெஞ்ச்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அப்படியே மாத்திட்டாங்க. நாங்க அன்கண்டிஷனலா அப்பாலஜி பண்றேன்னு சொல்லிட்டு. அது என்ன சோமர் சால்ட்? முதல்ல வந்து டிஃபைன்ஸ், அதுக்கு அடுத்தது வந்து டிவிஷன் பெஞ்ச்ல போய் அவரோட ஆர்டர் கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு திரும்பி நேர்ல வரும்போது அவர் வந்து என்ன சொல்றாங்க, இத மாதிரி இந்த ஆர்டரை வந்து நாங்க வந்து அன்கண்டிஷனல் அப்பாலஜி பண்றேன் அப்படிங்கிறத தெரிவிச்சாங்க. நீங்க அந்த அந்த வழக்கு இன்னொரு வழக்கு. நான் எதுக்கு சொல்றேன்னா ஒரு பப்ளிக் ஆபீசர் கோர்ட்ல நேரா வந்து ஆஜராகி விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் அதோட முக்கியத்துவம் என்னங்கிறத நேயர்களுக்கு தெரிவிக்கிறது தான் சொல்றேன். எல்லா நேரத்திலையும் வந்து எல்லாரையும் நீங்க வந்து கோர்ட்ல வந்து ஆஜராகி விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி நீதிமன்றம் அந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்ல தான் அந்த மாதிரி கேட்கும். எப்போ ஒரு உத்தரவு பேட்டன்டா இல்லீகலா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த அதிகாரியை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இதுதான் நீதிமன்ற நடைமுறை. சரி, இப்ப எனக்கு 2-3 கேள்வி வருது. ஒண்ணு வந்து நம்ம யாருமே வந்து இந்த பில்டர் நல்லவன் அப்படின்னே நம்ம சொல்லல. எஸ், பில்டர் மேல மற்ற வழக்குகள் எல்லாம் அந்த சட்டத்துக்கு உட்பட்டு என்ன வழக்கு போட முடியுமோ அதுதான் போட முடியும் இல்லையா? கொஸ்டின் வந்து குண்டர் சட்டத்தை போடலாமா அப்படிங்கறதா இங்க கேள்வி. நான் கரெக்டா, நான் சொல்றது கரெக்டா? மற்றபடி அவர் வந்து குற்றமற்றவர், அவரை விடுவித்து விடுங்கள் அப்படின்லாம் வந்து கோர்ட் சொல்லல. ஆனா மத்த 2 கேஸ்லயும் வேற வாராகி அண்ட் சவுக்கு சங்கரோட கேஸ் வந்து டோட்டலி டிஃபரண்ட். அதுதான் நான் ஒவ்வொன்றுத்தையும் பிரிச்சு காமிக்கிறதுக்காக சொல்றேன். பில்டர் கேஸ்ல குண்டர் சட்டம் போட்டிருக்க கூடாது. மற்ற வழக்குகள் மற்ற பிரிவுகள்ல போட்டு அதுக்கு அவர் பெயில் வாங்குறாருன்னா பெயில் வாங்குறாரு, அவ்வளவுதான். ஏன்னா அதுவுமே சட்டத்துக்கு உட்பட்டு தான் வருது. சவுக்கு சங்கர் கேஸோ வாராகி கேஸோ அங்க வந்து வன்மம் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி
நான் வந்து கிஷோர் கே சுவாமி வழக்கையும் நான் சொல்லுவேன். எகெயின் ஆமா. ஆன்லைன் அவதூறு பேச்சு அப்படின்னு ஆரம்பிச்சு, ஒரு 2, 3 கேஸ் இருக்கு. உடனே குண்டர் சட்டத்த போடலாம் அப்படின்னு. இங்க வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா பேசுறது அப்யூஸ் ஆஃப் குண்டர் சட்டம். ஆமா. நீங்க பல தரப்பட்ட பிரிவுகளின் கீழ வழக்கு போடும் பொழுது, பிரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து உன்ன 1 வருஷம் எப்படியாவது உள்ள வச்சிடுறேன்டா பாரு அப்படிங்கிறது தான். இப்ப எனக்கு இன்னொரு இதுவும் வருது சார். இப்ப சமீபத்தில கோயம்புத்தூர்ல ஒரு இளம் பெண் குழந்தை அ துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதுல 2 பேர் கைது பண்ணியிருக்காங்க. அவர்கள் மீதும் குண்டர் சட்டம் இப்ப போடப்பட்டிருக்கு. இப்ப எகைன் நம்ம வந்து இது எப்படின்னா, இந்த புராணங்கள்ல இப்ப வந்து இதிகாசங்கள்ல ராமாயணத்துல கூட ஒரு கதை வரும். ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறத வந்து எப்ப அப்ளை பண்றதுங்கிறதுக்கு நெறைய கட்டுப்பாடுகள், விதிகள்லாம் இருக்கு. இல்லையா? இப்ப குண்டாஸ்ங்கிறது வந்து ஒரு விதமான ஒரு பிரம்மாஸ்திரம். அத நீங்க மற்ற வலுவான சட்டங்கள் இருக்கும் பொழுது, தேவையின்றி குண்டாஸ கொண்டு வரும் பொழுது, ஒருவர் அதை உடைத்துவிட்டு வெளியில வரும்பொழுது, உடனேயே அவர் வந்து ஒரு மார்ட்டிர் ஆயிடுறாரு. ஆமா. பாருங்கள் என் மீது இவர்கள் வேண்டுமென்றே துன்புறுத்துகிறார்கள் அரசு அப்படின்னு சொல்றதுக்கு. எதுக்கு ஏன் சார் இந்த மாதிரி நம்ம இது ஏற்கனவே பேசிட்டோம். அங்க போக்சோ வழக்கு இருக்கு, கொலை வழக்கு, சிறு குழந்தை துன்புறுத்தப்பட்டது 1000 செக்ஷன் இருக்கு சார். அதுல ஏன் குண்டாசையும் உடனே கொண்டு வரணும்? அப்ப நம்ம வந்து யாருக்காக அந்த சட்டம் இயற்றப்பட்டதோ, அது மீறி யார் மீது வேண்டுமானாலும் போடலாம்ங்கிற மாதிரி ஆயிருச்சா? சார், இத உங்களுடைய காலம் அனுமதித்தால், நான் வந்து இந்த ட்ரகோனியன் ப்ரொவிஷன பத்தி ஏன் வந்ததுங்கிறத பத்தி ஒரு 1 நிமிடம் சொல்லிறேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க இந்த சார். குண்டர் சட்டம் எதுக்காக வந்ததுன்னா, முதல்ல வந்து என்னுடைய பிராக்டிகல் அனுபவத்துல, நான் வந்து மாவட்ட நிர்வாகத்தோட நல்ல ஒரு தொடர்பு இருந்து, இந்த குண்டர் சட்டத்தை வந்து போடுவதற்கு நானும் ஒரு மாதிரியான ஒரு அட்வைசரியாக கலெக்டர் கூப்பிட்டு கேட்டார்னா, நான் வந்து சொல்லுவேன். சில சமயம் நீங்க கேட்பாரு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்த விசாரிக்கும்போது அந்த காலகட்டத்துல. கால காலகட்டத்துல. சரி. ஏன்னா அவர் கேட்பாரு. அதனால தான் வந்து சில கலெக்டர் வந்து டிசைன் பண்ணுவாங்க. "என்ன சார் இது இந்த வழக்குக்கு போய் ஏன் போடணும்?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம அப்புறம் பேலன்ஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். அப்போ போலீஸ் தரப்புல இல்ல சார் அது கடுமையா இருக்குன்னு சொன்னா அப்புறம் ஏத்துப்பாரு. இல்லன்னா டிஸ்கஷன்ல அவர் வந்து முடியாதுன்னு சொல்லிடுவாரு. இல்ல சார் இந்த மாதிரி வழக்கு போட்டா ஸ்டேட் அட்வைசரி போர்ட்ல போயிட்டு அந்த ஆர்டர் நிக்காது அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து என்ன வந்து ஒரு ஆலோசனைக்காக கேட்பாங்க. நான் என்னால முடிஞ்ச அளவு பேலன்ஸ்டா அந்த சட்டத்தின் நிலைப்பாடு என்னவோ அதுதான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் நான் எஸ்பி கூட தான் இணக்கமாக இருந்தால் கூட, பட் அந்த சமயத்துல நம்ம வந்து ஒரு குண்டா சட்டத்தை போடக்கூடிய கலெக்டர்ட்ட உண்மையான நிலவரத்தை தான் நான் சொல்ல முடியும். அதுதான் என்னோட வேலையும் கூட. அப்பதான் நான் வந்து அதே மாதிரி இந்த வழக்கு இந்த இதெல்லாம் போடுறதுக்கான காரணமே என்னன்னா, நம்ம வந்து அ ஒரு சமூக விரோதி. நீங்கலாம் கூட பார்த்திருப்பீங்க. அந்த கேரிகேச்சர்லாம் கூட சில பேர் போட்டிருப்பாங்க. ஒரு ம், கைலி கட்டிக்கிட்டு, ஒரு பிச்சுவா வச்சுக்கிட்டு, அந்த மாரி இருக்கிறவங்கலாம் ஒரு சமூக விரோதி, கூண்டான்னு சொல்லிட்டு பத்திரிக்கையிலலாம் ஒரு ம், கார்ட்டூன்லாம் கூட ம். வரும். அந்த மாதிரி ஆளுக்காக கிடையாது. கரெக்ட், அவன் பண்ற நேச்சர் ஆஃப் கரெக்ட். அஃபென்ஸ் மணல் கொள்ளை, மணல் மாஃபியா. மணல் மாஃபியால அடிக்கடி வந்து மணல வந்து எடுப்பான். ஸோ, அதுல 1 வருஷம் அவன் வந்து குண்டாஸ்ல போட்டா, ஓரளவுக்கு அவனால அந்த மணல் மாஃபியால இருக்கிற இத வந்து கட்டுப்படுத்த முடியும். அதே மாரி ப்ரோஹிபிஷன் கேஸ். கள்ளச்சாராயம் பண்ணி அவன் இது பண்ணும்போது, அந்த இது பண்ணும்போது, அவன் அடிக்கடி வந்து அந்த ப்ரோஹிபிஷன் அஃபென்ஸ் பண்ணும்போது, ப்ரோஹிபிஷன் விங்ன்னு ஒண்ணு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும். அவங்க வந்து என்ன செய்வாங்க, இது நெறைய வழக்கு அவன் மேல வந்துருச்சு. இதுக்கு மேல வச்சா அவன் நெறைய கள்ளச்சாராயம் கட்டுனாங்கன்னா, பொதுமக்களுக்கு தீங்கு வரும். அதனால நம்ம வந்து அவன அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி, அவன இது பண்ணி ப்ரொபோசல் எழுதி அனுப்பணும். இந்த ப்ரொசீஜர்ல ஒரே ஒரு விஷயம் நான் வந்து சொல்லியிருக்கேன். இத வந்து எடுத்து அவங்க பண்ணறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டருக்கு பெரிய ஜாப். ஒரு டாஸ்க் மாரி. ஏன்னா, அவனுடைய குற்ற பின்னணி ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்து, டைப் அடிச்சு கலெக்டரோட நாலேட்ஜை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு புக்லெட் தயார் பண்ணணும். தட் வில் டேக் டைம். ஒரு 15 டேஸ் ஆகும். அப்பதான் எனக்கு வந்து அது பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருக்கிறவருக்கு பிரஷர் வரும். அப்போ அவன் வந்து ஜாமீன் கேட்பான் கோர்ட்ல. ஜாமீன் கேட்கும்போது அவன் மேல இருக்கிற பெண்டிங்கா இருக்கிற வழக்குல கேட்பான். நான் 15 நாள் வரைக்கும் அவன நிறுத்தி வைக்கணும். ரிலீஸ் ஆகாம.
அவன் உள்ளார இருந்தாதான் நீங்க போய் அந்த டிடென்ஷன் ஆர்டர் போய் இதுல போய் சர்வ் பண்ண முடியும். அரெஸ்ட் பண்ணி உள்ளார இருக்கும்போது, ஜெயில இருக்கும்போதே நீங்க வந்து அந்த அதுக்கு முன்னாடி அவங்க பெயில்ல வந்துட்டாங்கன்னா அந்த என்டையர் எக்ஸசைஸே போயிடும். ஸோ அதனால சரி. போலீஸ் வந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. பெயில் அப்ளிகேஷனை ப்ராக்ரஸ் பண்ணுவாங்க. தே வில் கம் அண்ட் ரிப்போர்ட். சார் இது விடக்கூடாது சார், ஏன்னா இது வந்து நம்ம குண்டாஸ் பேப்பர்ஸ் ஆர் அந்த ப்ராசஸ் ம். கலெக்டர் பார்த்துக்குவாரு, நாளைக்கு கையெழுத்து போட்டுருவாரு. இது வந்து இட் வில் டேக் 15 days அட்லீஸ்ட் டைம். அதுக்குள்ளார நான் வந்து ஐ வில் ரிக்வெஸ்ட் கோர்ட். ஆனா இந்த மாதிரி ஒரு ரீசனை வச்சு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா குண்டாஸ் போட போறேன், அதுக்காக நீங்க வந்து சொல்லி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட கேட்டா அதனால கொஞ்சம் உள்ள டிஃபென்ஸ் வைங்க கவுன்சில் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்படிலாம் கேட்கவே முடியாது. டிஃபென்ஸ் கரெக்ட். கவுன்சில் நிச்சயம் அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா நீ ஒரு வருஷம் டீடைன் பண்ண போறேன், அதுக்கு அதை வந்து கொஞ்சம் சட்டிலா தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஐ ஹாவ் டு பேலன்ஸ் பிகாஸ் தட் இஸ் த வே இன் விச் த ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் எ ஸ்டேட் வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து சொல்லி கொஞ்சம் டைம் வாங்கி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கேஸ்ல என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன்னா எந்த அளவுக்கு வந்து இந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து சில பேரை வந்து டீடைன் பண்ணணும், அந்த மாதிரி அந்த ஆள் வெளியிலேயே போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்கன்னா, ரொம்ப தீவிரமா இருக்காங்க. நம்ம போட்ட ப்ரொபோசல் ஒரு நேரத்துக்கு 15 நாளுக்கு மேல பண்ண முடியல. அந்த ஆளு பெரிய மணல் மாஃபியா. அவன் என்ன பண்றான்னா, இஸ் வெரி இன்ஃபுளுன்ஷியல். அவன் என்ன பண்றான், யார் வந்து அந்த பேப்பரை ரெக்கமெண்ட் பண்ணி ஒருத்தரை வந்து அனுப்புறாங்களோ, அதுக்கு வந்து ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல பெயில் ஆர்டர், ரிலீஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல அந்த ஃபைலை மூவ் பண்ண வேண்டிய ஆளையே அந்த மணல் மாஃபியால இருக்கிறவங்க வந்து லீவ் போட வைக்கணும். ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து பவர்ஃபுல்லா இருக்காங்க. அது அப்புறம் லேட்டா தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம அந்த இன்ஸ்பெக்டர் போய் அப்புறம் அவங்ககிட்ட சொல்லி அந்த பேப்பரை போட்டு கையெழுத்து வாங்கி இந்த ரிலீஸ் ஆர்டர் போய் அந்த சென்ட்ரல் ஜெயிலுக்கு போறதுக்குள்ளார இந்த டிடென்ஷன் ஆர்டர் போய் சர்வ் பண்ணி அவங்க பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு கடமை உணர்வு உள்ள போலீஸ்காரங்களாம் இருக்காங்க. அதுக்காக சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து காசு வாங்குறதுக்கோ அதெல்லாம் வாங்காம அவங்களை டீடைன் பண்ணணும். மணல் மாஃபியால இருக்கிறவன் எஸ்பி சொல்லிட்டாரு, நம்ம வந்து எப்படி டீடைன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் இருக்காங்க. அதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா நம்ம காவல்துறை அதிகாரிகள் எல்லாருமே நம்ம வந்து பிளேம் பண்ணக்கூடாது. இன்னொரு வழக்குல பாத்தீங்கன்னா, ஒரு ஆளை வந்து வழக்கறிஞர், அவர் வந்து மணல் இதுல இருந்து ஈடுபடுறாரு. அவர் மணல்ல அவர் வந்து அந்த லாரியே எடுத்துட்டு போல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு கண்டிஜென்ட் ஆஃப் லாயர்ஸ் வந்து வாதாடுறாங்க. ஏன்னா லாயர்ங்கிறதுனால. அப்புறம் அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, சார் அந்த டோல்கேட்டை தாண்டி வந்ததுன்னாங்க. நான் உடனே என்ன அவங்களுக்கு உடனே சஜஸ்ட் பண்ணேன், டோல்கேட்டை தாண்டினேன்னா அந்த சிசிடிவில வந்து அவருடைய அந்த வெஹிக்கிளோட பதிவாயிருக்கா இது இருக்கு. படம் அப்படின்னு பாக்குறீங்க. நீங்க போய் அதை எடுக்க முடியும்னா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சாதாரணமா சொன்னா அவங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. உடனே போய் நைட்டோட நைட்டா போய் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை டவுன்லோட் பண்ணி அந்த ஆள் தான் வந்து அந்த லாரியில இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த மாதிரி அர்ப்பணிப்பு உள்ள போலீஸ் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு மணல் மாஃபியால இருக்கிறவன், இந்த மாதிரி ப்ரொஹிபிஷன் அஃபென்ஸ் நிறைய பண்றவங்க வெளியில விட்டா, அதுக்காக தான் இந்த குண்டாஸ் ஆக்டே வந்தது. அதை தவிர இந்த கூலிப்படையில இருக்கிறவங்க வந்து ஒரு 2 கொலை 3 கொலை பண்ணிட்டாங்கன்னா அவனை கட்டாயமா வந்து டிடெயின் பண்ணாங்க. ஏன்னா அவன் திருப்பி பெயில்ல வந்துட்டான்னா திருப்பி போய் இன்னும் இன்னொரு கொலைகள் நடக்கும். கொலைக்காக அதான். ஐ ஃபுல்லி இதுக்காக அக்ரி. தான் வந்து அந்த ஆக்டே வந்தது. நான் எதுக்காக இந்த உதாரணத்தெல்லாம் உங்ககிட்ட புரியுது சொல்றேன்னா, எனக்கு. நேயர்களுக்கு இதோட முக்கியத்துவம் என்ன, காவல்துறை அதிகாரிகள் வந்து எல்லா சமயத்திலையும் மிஸ்யூஸ் பண்ணலங்கிறத தெரிவிக்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். அது எனக்கு புரிஞ்சிருச்சு சார். இப்ப ஆமா. இங்க வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு அப்சர்வரா நான் வந்து இப்ப அமெரிக்கன் கோர்ட் சிஸ்டத்தை பாக்குறேன்னா, அங்க வந்து என்னன்னா எப்பவுமே பெயில் இஸ் தி ஃபர்ஸ்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஆனா அங்கேயுமே கூட கொலை கேஸ் அப்படின்னா பெயில் கொடுக்க மாட்டாங்க. பட் எனி அதர் டைப் ஆஃப் கிரைம் பொதுவா அப்படின்னா ஒரு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பிணை தொகையை வச்சு பெயில் கொடுப்பாங்க. அந்த பெயில ஜம்ப் பண்ணி போறவங்க உண்டு. அப்படி போறவங்க வந்து தே லூஸ் அ லாட் ஆஃப் மணி. ஆனா யுஎஸ் மார்ஷல்ஸ்னு சொல்றவங்க போய் அவங்கள திருப்பி புடிச்சு கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஆஸ் அ கண்ட்ரி அவங்களுடைய நோக்கம் எப்பவுமே பிணை குடுக்கிறது ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. நம்மளும் இங்க சொல்றோம். பெயில் இஸ் தி நார்ம். பெயில் இஸ் தி ரூல்,
and jail is the exception. ஜெயில் இஸ் எக்ஸெப்ஷன் அப்படின்ட்டு. ஆனா இங்க எனக்கு என்ன தோன்றதுன்னா, அவன் என்னதான் பெரிய கொலைகாரனோ அல்லது கொள்ளக்காரனோ அல்லது என்ன குற்றம் வேணாலும் செய்யட்டும். தி வே டு ப்ரூவ் தட் இஸ் ஆஃப்டர் கிவிங் சார்ஜ் ஷீட் அண்ட் தென் கோர்ட்ல ட்ரையல் கோர்ட்ல தான். அன்டில் தென் வேற என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வர்றது அப்படி நம்ம வந்து ஐ எம் சேயிங் நம்ம ஈஸி வே அவுட் சார் எடுத்துடுறோம். இது கூட நான் அன்னைக்கு இந்த சந்தோஷ் சர்மா கேஸ்லயே கூட சார் அவனை டீட்டெயில் தான் பண்ணணும்னு சொன்னா கேன்சலேஷன் ஆஃப் பெயில் போடலாமே. அவர் பெயில் கொடுத்துட்டாரு சார். ஐ அக்ரி கேன்சலேஷன் ஆஃப் பெயில் போட்டு இவன் வந்து இருந்தா இன்னும் வந்து சாட்சிகளை கலைச்சிட போறான். இந்த மாதிரி ஒரு ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் மேன் இஸ் கமிட்டிங் லாட் ஆஃப் ஃபோர்ஜரி. அவனை வந்து பிரசன்ட் தட் எவிடன்ஸ் அவ்வளவுதான். சார்ஜ் ஷீட்டை சீக்கிரமா போட்டு ட்ரையல எக்ஸ்பெக்டேட் பண்ணுங்க. சோ இந்த பாயிண்ட் தான் சார் நான் வரேன். நம்முடைய என்டையர் போலீஸ் சிஸ்டமே, நான் அவங்களோட ஒர்க்லோட் என்னன்னு எனக்கு தெரியாது. நீங்க வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா பல வருடங்கள் இருந்திருக்கீங்க. சம்வேர் நம்ம வந்து இந்த லீகல் சிஸ்டத்துல ஸ்பீடிங் அப் தி சார்ஜ் ஷீட், குவிக்லி கம்ப்ளீட்டிங் தி இன்வெஸ்டிகேஷன், தென் சீரியஸ் ப்ராக்ரஸ் இன் த ட்ரையல் கோர்ட் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு இந்த பல சில்லற கேஸ் எடுத்துப்போம். இப்ப அது நான் வந்து போன ஆட்சி நம்ம கடந்த 5 ஆண்டுகள்ல சோசியல் மீடியா சம்பந்தமாக அரெஸ்ட் பண்ணப்பட்ட எந்த கேஸையும் நீங்க எடுத்தீங்கன்னாலும் ஒண்ணு கூட நிக்கல இது வரைக்கும். போடல. நீங்களே அதுக்கு உதாரணம் சார். எக்ஸாக்ட்லி ரைட். ஒண்ணுல கூட அவங்க சார்ஜ் இப்ப நம்மளாவது வந்து சீக்கிரமா குவாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம். வித்தின் அ மந்த் வி மூவ்ட் குவாஷ் அண்ட் நடந்துருச்சு. ஆனா பலருக்கு இன்னி வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே போடல சார். ஸோ அப்போ வந்து ப்ராசிக்யூஷன் இஸ் ஃபெயிலிங், போலீஸ் இஸ் ஃபெயிலிங். அப்போதான் வந்து நமக்கு அது ஏன்னா பியூர் அரசியல் வெண்டட்டா. அங்க வந்து உண்மையிலேயே ஒருத்தர் தவறு செஞ்சிருக்காரு, அவரை வந்து நம்ம ப்ராசிக்யூட் பண்ணணும், நியாயம் வாங்கி தரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் கோர்ட்டுக்கு போயிருக்கும். பண்றதே கிடையாது. ரைட். சும்மா அந்த உன்னை வந்து 10 நாளைக்கு ஜெயில வச்சேன், 20 நாளைக்கு ஜெயில வச்சேன், உன்னை வந்து துன்புறுத்தினேன் அப்படிங்கறத தாண்டி அதுல ஒண்ணுமே கிடையாது. நம்பர் 1. செகண்ட், இதனுடைய அப்சர்வேஷன், நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கூண்டாவே இதனோட நான் சேர்க்கிறேன். ரெண்டாவது வந்து வேர் வலுவான சார்ஜ் ஷீட் போட வேண்டிய இடத்துல எனக்கு வந்து ஒரு சில இந்த ரீசன்ட் கேசஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தஷ்வந்த் அப்படிங்கிற ஒரு கேஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இன் போத் கேசஸ் சம்வேர் இந்த ட்ரையல் கோர்ட்ல தண்டனை வாங்கினதுக்கு பிறகும் கூட அதை சாலிடா அதை ப்ராசிக்யூட் பண்ணாததுனால இன் ஹை கோர்ட் இட் கெட்ஸ் டிஸ்மிஸ். அப்ப இங்க வந்து ஒன்னும் பெரிய இஷ்யூவே இல்லாத கேஸ்ல ஒருத்தரை வந்து கொஞ்ச நாளைக்கு ஜெயில வச்சோம் சந்தோஷம்னு சொல்றது, இன்னொருத்தர் should be in jail. ஏன்னா circumstantial evidence is very strong, but for various reasons ட்ரையல் கோர்ட் தண்டனை கொடுத்ததுக்கு பிறகும் கூட it gets dismissed in high court. ஹை கோர்ட் மேல பிரச்சனை இல்லை, அவங்க இருக்கிற எவிடன்ஸையும் ஆர்குமெண்ட்டையும் வச்சுதான் அவங்க அந்த முடிவுக்கு வராங்க. something is not happening right in trial court from the prosecution தரப்புல இருந்து. தேர்ட் வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி ஆர்குமெண்ட்னு உங்களுக்கு ஒன்று இருக்கு. யூனோ இத்தனை இன்ன பண்ணா இன்னதான் அதுக்குரிய தண்டனை, அதுதான் வந்து சட்டம் சொல்லுது. ஆனா சின்ன விஷயத்துக்கு ரொம்ப பெரிய தண்டனையை வாங்கி தர ட்ரை பண்றது, ஏன்னா அந்த பப்ளிக் சென்டிமெண்ட்னு ஒரு 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 ஆங்கிள் அதுக்குள்ள கொண்டு வந்து மக்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த தப்பான விஷயங்கள் என்கவுண்டருக்கு போறது அப்படிங்கறத வந்து ஊக்குவிக்கிறது, சாரி இவனெல்லாம் என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே வந்து சம்வேர் நம்ம வந்து அந்த அந்த ஹோல் அந்த நியாயமாக தீர்ப்பு வரணும், நியாயமாக பனிஷ்மெண்ட் தரணும், சில விஷயங்கள் எல்லாம் ப்ராசிக்யூட்டே பண்ணக்கூடாது. இது எல்லாமே நான் ரொம்ப இல்லை, நான் வந்து ஐ எம் லுக்கிங் அட் அமெரிக்கா as a மாடல். அங்க அமெரிக்கால சார் தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இஸ் நாட் beholden டு தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க இண்டிபெண்டா ஒரு டிசிஷன் இஸ் கால்ட் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி. ரைட். நீங்க அவர் வந்து காவல்துறையில இருந்து ஒரு இவன் மேல இதுதான் வழக்கு அப்படின்னா அவர் பார்த்துட்டு இது என்னப்பா வழக்கு, இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன்.
ஐ எம் லெட்டிங் இம் கோ அப்படின்றாரு. இது வந்து அது ஒரு வலுவான கேஸா இருந்தா தான் எடுத்துட்டே போவாங்க அடுத்த ஸ்டேஜ்க்கு. இங்க வந்து காவல்துறை என்ன கொடுத்தாலும் போய் செய்யக்கூடிய மாதிரியான அழுத்தமும் பிரஷரும் வரும் பொழுது டைம் இஸ் வேஸ்டட். தேவையில்லாத என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம என்ன பண்ண வேண்டிய தேவையில்லையோ அதுல போய் உட்கார்றது. இந்த இடத்துல ஏதாவது ரிஃபார்ம் ஆஸ் அ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீங்க இதுல ஏதாவது சொல்ல முடியுமா சார்? சார் நான் என்னுடைய அனுபவத்துல நான் நிறைய கேஸ்ல ப்ராசிக்யூஷனோட ரோல் வந்து சார்ஜ் ஷீட் அப்ரூவல் பண்ணதுக்கு தான் சார் வருது. அவங்க இன்வெஸ்டிகேஷன் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ல ப்ராசிக்யூட்டரை இன்வால்வ் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது, தேவையும் இல்லை. அது வந்து பெரகேட்டிவ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். அவர் தான் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், அவர் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். இதுல என்னன்னா இப்போ இருக்கிற இந்த கிரிமினல் லா எப்படி போயிட்டு இருக்குங்கிற விஷயம் ட்ரையல் நடத்துற பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு தான் தெரியும். அவர் தான் வந்து சார்ஜ் ஷீட் அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு முதல்ல போய் ட்ரையல் கோர்ட்ல சார்ஜஸ் ஃப்ரேமிங்க்கு ஸ்டேட் சார்பா இவர் தான் வந்து இந்த சார்ஜ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுவார். ஆனா கரெக்ட், அந்த இன்வெஸ்டிகேஷன்ல கரெக்ட். அவருக்கு எந்தவித ரோலுமே கிடையாது. அப்போ கொண்டு வரும்போது ப்ராசிக்யூட்டர் சில கரெக்ஷன்ஸும் சொல்லலாம். சார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேக்கிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து கேஷுபாய் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் அப்படிங்கிற ஒரு ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. The prosecutors at the time of charge sheet can again ask the investigation agencies to further investigate the matter where they have ஏன்னா சார் லேப்ஸ் விட்டுருப்பாங்க, ஒரு லிங்க் எவிடன்ஸ் விட்டுருப்பாங்க. அது அவர் அவர் சார் போலீஸ் ஆஃபீஸருக்கும் பலவித பொறுப்புகள் இருக்கு, சார்ஜ் ஷீட் போடுறது மட்டும். ஆனா அந்த மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா சிஸ்டம் வேற, இந்த லா அண்ட் ஆர்டர் பார்க்கறது வேற, அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு தனி இல்லைங்க, அவங்க அப்படியே பிரிச்சுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலைஸ்டு சேஞ்சை வந்து இங்க கொண்டு வரணும். நான் ஏற்கனவே உங்க நேர்காணல்ல பேசும்போது கூட சொல்லியிருக்கேன், இந்த போக்சோ வழக்குல எல்லாம் சென்சிட்டைஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் ஆளுங்க தான் போடுறது வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் சீரியஸாகவும் விசாரிக்கணும். இது யார் விசாரிப்பாங்க? அதுல வந்து போக்சோன்னா அதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஐடென்டிட்டி வெளியில தெரியக்கூடாது, அதுல இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து உடனே அழிஞ்சு போயிடும். அதெல்லாம் எடுத்து உடனே பண்ணி ஃபோரன்சிக் அனுப்பிச்சு அந்த அளவுக்கு செய்யணும்னா அந்த அளவுக்கு நாலேஜ் எல்லாரும் செஞ்சிட முடியாது. தடையை தவிச்சுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் சார்? இதெல்லாம் வந்து பார்த்து செய்யணும்னா இதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலிசம் போகணும். ஃபர்ஸ்ட் நீங்க கேட்குற கேள்விக்கு என்னன்னா, the entire investigation process has to be monitored by a prosecution agency also, which a prosecution agency which is very update with the subject. இப்போ என்னென்ன இது நடந்துட்டு இருக்கு அதுக்கு ஏற்ற பழைய ட்ரையல் நடத்தும் போது தான் சார் நம்மளே கத்துக்கணும். ஏன்னா டிஃபென்ஸ் தரப்புல அதுல என்னென்ன தப்பு இருக்குங்கிறத தான் வச்சு குறுக்கு விசாரணை பண்ணுவாங்க. அந்த குறுக்கு விசாரணை பண்ணதுல இருந்து எந்தெந்த விஷயத்துல வந்து இவங்க கோட்டை விட்டுருக்காங்கிறத ஒரு ப்ராசிக்யூட்டரால புரிஞ்சுக்க முடியும். அடுத்த கேஸ்லயாவது அந்த கோட்டை விடாம அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை நம்ம வந்து கைட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலா செய்ய வேண்டிய விஷயங்கள். அண்ணன் எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சிடாது சார். எல்லாருமே உடனே எல்லாம் ரொம்ப நான் தான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. எவ்ரிபடி இஸ் a student of law till his retirement. புதுசா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொன்று கத்துப்போம். ஸோ நீங்க சொல்ற எல்லாத்துக்கும் கேள்விக்கு என்னன்னா, now the criminal administration of justice and also the criminal investigation has to be in the highest standard, not comparable to America. அங்கெல்லாம் பிரைவேட் டிடெக்டிவ்ஸ்லாம் வேற இன்வால்வ் ஆயிருப்பாங்க. நீங்களாம் நிறைய இந்த சீரியல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. பிரைவேட் டிடெக்டிவோட ரோல்லாம் அங்கே ஜாஸ்தி இருக்கு. அதெல்லாம் நம்ம இங்க அலோவ் பண்ண முடியாது. பட் இங்க இருக்கிற எஃபிஷியன்ட் இருக்கிற சிஸ்டமே போறோம். அதை இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலா பண்ணாலே கடமை உணர்வு உள்ள அதிகாரிகள் நிறைய இருக்கிறார்கள். நான் திரும்ப என்னோட நேர்காணல்லாம் நான் பதிவு பண்ணது என்னன்னா, கடமை உணர்வு உள்ள காவல் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் தவறு செய்யறதுனால அந்த என்டையர் காவல்துறையோட வந்து நம்ம பிளேம் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம் சார். இப்போ இந்த நான் ஒரு கேள்வியாவே கேட்டுறேன். இப்போ வந்து இந்த இந்த தீர்ப்பை எடுத்துப்போம், இந்த டிவிஷன் பெஞ்சோடைய தீர்ப்பு எடுத்துப்போம். அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சில வார்த்தைகள் அருண் ஐபிஎஸ் அவர்கள் மேல அந்த டிவிஷன் பெஞ்ச் கொடுத்திருக்கு. ஆனா அவர் வந்து இப்பொழுது டிவாக்-உடைய ஹெட்டா வேற இருக்காரு. அவர் ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ல. அப்ப இந்த அரசு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படி அதை அணுகணும்?
ஏன்னா ஒரு கோர்ட் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கான வார்த்தை. அவங்க வந்து ஒன்றும் ஆர்டர் கொடுக்கல. ஹி cannot பி இந்த பதவிகள்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்லல. பட் ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். அதை தவிர அப்சர்வேஷன்ஸ் நீங்க வந்து தீர்ப்புலயே சில வார்த்தைகள் இருக்கு. அதை தவிர இந்த கோர்ட் அப்சர்வேஷன்ஸ் நிறைய இருக்கு. இப்ப ஒரு அரசு வந்து அதை பத்தி கவலையே படாம இல்ல அவர் வந்து டிவாக் ஹெட் பண்ணுவார் அப்படின்லாம் வந்து சொல்லலாமா? அதுல உங்களுடைய பார்வை ஏதாவது நீங்க சொல்லக்கூடும் அப்படின்னா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல சார், நான் வந்து ஒரு ரொம்ப நாளா நம்ம இப்ப நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் தீர்ப்புகளை எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். தன்னுக்கு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ அதை அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவார். அதே ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது கூட அவர் நீதி சார்ந்து அவரோட லிமிடேஷன் தெரிஞ்சு தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். கோபப்பட்டு எதையுமே அவர் வந்து அவருடைய அந்த ஜட்மெண்ட்ல ரிஃப்ளெக்ட் பண்ணதே இல்லை. அந்த மாதிரி ஒரு இதை வந்து அவர் மெயின்டைன் பண்ணிட்டு வர திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரி, வேறு சில வழக்காக இருந்தாலும் சரி, எந்த வழக்காக இருந்தாலும் சரி, அவர் வந்து அந்த மாதிரி ஒரு இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார். அவர் வந்து கிரிமினல் லால நன்கு தெரிந்தவர். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இப்போ இந்த மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, அவர் வந்து சொன்னது வந்து அப்சர்வேஷன் தான். அதை வந்து கோர்ட்ல வந்து என்ன சொல்லுவாங்க, ரெண்டு ஜட்மெண்ட்ல ரெண்டு இருக்கு. ரேஷியோ டிசைடன்டின்னு ஒன்று இருக்கு, அதான் ஃபைண்டிங். அதை இந்த சந்தோஷ் சர்மா பேரப்பட்ட வழக்கு குண்டா சட்டமானது ரத்து செய்யப்படுகிறது. அதுதான் அவர் கொடுக்கக்கூடிய ஃபைண்டிங், தீர் முடிவு. தமிழ்ல சொல்லணும் ஃபைண்டிங். இது ஓபிட்டர் டிக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. நான் கூட அந்த சவுக்கு சங்கரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதுல கூட அவர் பக்கத்துல இருக்கிற வழக்கறிஞர் கேட்டு, அது என்ன சார் அது ஓபிட்டர் டிக்டாவா அப்படின்னு கேட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு சொல்லி கூட அந்த இதுல நான் பார்த்தேன். அது வந்து அப்சர்வேஷன். அது வந்து ரேஷியோ மாதிரி, அது ஃபைண்டிங் கிடையாது. அது வந்து அப்சர்வேஷன் ஆஃப் த கோர்ட். அது வந்து தீர்ப்பு அல்ல. அதனால அவர் அந்த அதுல வந்து ரொம்ப நிதானமா கடைபிடிச்சு என்ன சொல்றாருன்னா, ஏன்னா அரசாங்கம் யாரை நியமிக்க வேண்டும், யாரை நியமிக்க கூடாது என்பதெல்லாம் வந்து அரசாங்கத்தோட கொள்கை முடிவு. கோர்ட் வந்து அதுக்கு வழிகாட்டு தான் பண்ணணும். அதனால்தான் அவர் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அட் லெங்த் போய் நீங்க கூட நினைச்சிருக்கலாம், ஏன் வந்து சி.வி. நரசிம்மன், சி.எல். ராமகிருஷ்ணன் போன்ற அவங்க பெரிய பேரெல்லாம் ஏன் குறிப்பிட்டு அவர்களெல்லாம் இருந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல பதவி நீங்க இருக்கீங்க. என்று கோர்ட் அரசாங்கத்துக்கு அந்த பதவியின் முக்கியத்துவத்தை இண்டிகேட் பண்றாரு. சரி. பட் ஆனா அவர் வந்து அந்த லைனை கிராஸ் பண்ணவே இல்லை. நீ ஆ, அவங்கள போடாதீங்க அப்படிங்கிற லைன் அந்த இல்லவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நடுநிலையான ஒரு அந்த லக்ஷ்மண் ரேகான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லக்ஷ்மண் ரேகாவை கிராஸ் பண்ண ஜுடிஷியலுக்கு என்ன பவர் இருக்கு, அந்த பவர்ல எப்படி பண்ண முடியுங்கிறத அவர் நன்கு உணர்ந்து ஒரு மூத்த நீதிபதி. அவர் பல ஆண்டு காலம் இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜா இருந்து இப்போ டிவிஷன் பெஞ்சில் வந்திருக்காரு. இப்போ சீனியர் ஜட்ஜ் ஆயிட்டாரு. ஸோ அந்த ஜட்ஜுக்கு உண்டான ஒரு பக்குவம், ஒரு இதோட வந்து அவர் வந்து மிக நேர்த்தியாக அந்த லைனை டிராப் பண்ணி, இந்த மாதிரி பெரிய அதிகாரிகள், புகழ்பெற்ற அதிகாரிகள், சீசர் மனைவி சந்தேகத்திற்கு அப்பால் இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு இந்த பதவியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்திருக்காரு தவிர, இவர் அந்த பதவிக்கு தகுதி இல்லை என்பதை அவர் வந்து நேரடியாக எந்த விதத்திலும் வெளிப்படையாக சொல்லல. சொல்லல. அதுதான் இதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு மூத்த நீதிபதியாக அந்த வழக்குல செய்ய முடியும். ஏன் காரணம்னா, அவர் எதனால அது மாதிரி இது பண்றாருன்னா, இவர் நேரடியா அழித்த போது திருப்பரங்குன்றம் கேஸ்ல கூட அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, தவறு நடந்து விட்டது என்பதை அதிகாரிகள் முதல்லயே வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, இவ்வளவு தூரம் அவர் வந்து இவ்வளோ நாளும் அது வந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மினிமம் எதிர்பார்த்தது என்ன சார், கலெக்டரும் அந்த போலீஸ் கமிஷனர் நினைக்கிறேன், அவர் ரெண்டு பேரும் வந்து லோகநாதன் என்று பேர் ஞாபகம் எனக்கு கரெக்டா, இஃப் மை மெமரி சர்வ்ஸ் மீ வெல், இஸ் லோகநாத். போத் ஆஃப் தம் என்ன சொல்லியிருக்கணும், சார் அது வந்து அந்த நீதிமன்ற தீர்ப்பை வந்து அமல்படுத்த முடியவில்லை, அது அந்த தவறுக்கு நாங்கள் அன்கண்டிஷனல் அப்பாலஜி பண்ணியிருக்கோம், நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்லேயே பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு அந்த விஷயம் தேவையில்லாம பரபரப்பாக பேசப்பட்டிருக்க வேண்டிய நிலையே ஏற்படுது. ஒரு நீதிமன்றம் எதிர்பார்க்கிறது என்னன்னா, அவங்களோட நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்றுதான் எதிர்பார்க்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த வழக்கு அந்த வழக்கு வேறு. இந்த வழக்கு என்னன்னா, ஒரு குண்டர் சட்டம் தவறாக போடப்படக்கூடாது என்பதை
ஏன்னா அதுல ஹியூமன் ரைட்ஸ் ஆங்கிள் இருக்கு. அந்த ஹியூமன் ரைட்ஸ் ஆங்கிள் பார்த்து கிரிமினல் சட்டத்துல அவர் வந்து உண்மையிலேயே அவர் வந்து ஒரு நல்லவர்னு நீங்களே சொன்னீங்க. நானும் சொல்றேன். எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம். சந்தோஷ் சர்மா வந்து செய்த தவறுக்கு அவர் வந்து அந்த அஃபென்ஸுக்கு அவருக்கு நியாயமான தேவையில் அவருக்கும் வாய்ப்பளித்து விசாரணை செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டிய அதுதான் ஃபோர்ஜரி பண்ணி ஒரு இன்வெஸ்டிங் பப்ளிக். ஆனா குண்டர் சட்டத்துல அவர் போட முடியுமாங்கிறத பத்தி தான் அவர் வந்து இந்த வழக்குல வந்து கவனம் கரெக்ட், செலுத்திருக்கார் நீதிபதி. கரெக்ட், அந்தபடி பார்த்தா கரெக்ட். இந்த வந்து அவருக்கு பொருந்தாது. இந்த குண்டர் சட்டம் போடப்பட்டது. அது தவிர அவரோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா வாராகி என்பவர் பேர்ல இருக்கிற வழக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழக்குல எல்லாமே பேட்டன்டா குண்டர் சட்டம் போடுறதுக்கு முதல்ல அந்த வழக்குகளே வந்து ஒரு எதிர்கருத்துக்களை தெரிவிச்சதுனால போடப்பட்ட ஒரு வழக்கு. அந்த வழக்கோட இதை பார்த்தாலே சார்ஜ் ஷீட் போடுற அளவுக்கு கூட அது தகுதி இருக்காங்கிறது இனிமே தான் பார்க்கணும். இன்னும் இது வரைக்கும் கரெக்ட். யாரும் சார்ஜ் ஷீட் போட்ட மாதிரி தெரியல. அதே மாதிரி சவுக்கு சங்கத்துக்கு மேல இருக்கிற கொலை முயற்சி வழக்குலையும் வந்து இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடக்கூடிய அளவுக்கு அந்த மெட்டீரியல்ஸ் இருக்காது. ட்ரையல் கோர்ட்ல சார்ஜ் ஃப்ரேமிங் பண்ணும்போது டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய நிலைமையில தான் அந்த வழக்கெல்லாம் இருக்கு. குற்றச்சாட்டு சார்ஜ் ம். ஷீட்டை போடுற அளவுக்கு அது நீங்க சொன்னீங்கல்ல சார்ஜ் பல ஷீட்டே பேர் போட மேல போறாங்களா இனிமே அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. போடாம தெரியாது. அப்படியே இல்ல விட்டுருவாங்க. இல்ல நீங்க கூட சொன்னீங்கல்ல பல பேர்ல டிசெண்டிங் அந்த கிஷோர் கே சாமி மற்ற பல பேர்ல அரெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு வழக்கை பதிவு பண்ணிட்டு இது வரைக்கும் அவங்க பேர்ல சார்ஜ் ஷீட்டே போடல. அப்படியே கரெக்ட். நிலுவையில் நிக்குது. இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங். இப்போ அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை ஆகும்னா அவங்க பேர்ல எஃப்ஐஆர் இருக்கிறதுனால பாஸ்போர்ட் ரெனியூவல் பண்ண முடியாது. ஆமா, ஆமா. பல சிக்கல்கள் வருது. அதுக்கு அதுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். வெளிநாடு கோர்ட்டுக்கு போக போகணும்னா வேண்டியது. கோர்ட்டுக்கு போக அப்போ வேண்டியிருக்கும். ஒருத்தர் தவறாக போடப்பட்ட ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக போடப்படிய வழக்குனால ஒரு அந்த தனிநபர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அதுதான் கரெக்ட். நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாம் தான் ரைட். பார்த்துட்டு நீதிபதி என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி தவறான வழியில் நீங்க ட்ராக் ரெக்கார்டை பார்த்து வாராகி பேர்லையும் சவுக்கு சங்கர் பேர்லையும் நீங்க தவறாக போட்டு அதெல்லாம் ரத்து பண்ணப்பட்டு அது தெரிந்துமே நீங்க வந்து இவர் பேர்லையும் இந்த மாதிரி தவறெல்லாம் போடுறீங்க அப்படிங்கிறத ஒரு இன்டெக்மெண்ட் லெவல்ல தான் அவர் சொல்லியிருக்காங்க. இதை வந்து புதிய அரசு அவங்க வந்து ஏன்னா நீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் ரொம்ப சென்சிட்டிவானது. அதை வந்து நீதிமன்றம் வந்து எல்லா நேரத்திலையும் ஆளும் அரசு பாலிசி டிசிஷன்ல தலையிடாது. இது வந்து ஒரு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் பல வழக்குகளை வந்து சொல்லியிருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் சரி. என்னன்னா பாலிசி டிசிஷன்ல வந்து கோர்ட் வந்து தலையிட்டு இப்போ நிறைய வழக்குகள் வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கத்தின் பாலிசி டிசிஷன்லாம் எடுத்து போடும்போது அவங்க என்ன சொல்றாங்க ஒரு லெவலுக்கு மேல நீங்க சும்மா சும்மா இந்த பாலிசி டிசிஷன்ல வந்து நீங்க வந்து எதிர்க்கக்கூடாது அப்படிங்கிறத சில வழக்குகளை அப்சர்வேஷனா சொல்லி அதோட வழக்கை பிடிச்சு வைக்கிறாங்க. அதனால பாலிசி டிசிஷன்ல அவங்க தலையிடவே மாட்டாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் ஒரு நல்ல கவர்மெண்டா இருக்கணுங்கிறதுல நீதிமன்றமும் அக்கறை உள்ளது. அந்த வகையில தான் இந்த மூத்த நீதியரசர் ஜே.ஆர். சாமிநாதன் அவர்கள் வந்து ஒரு சீனியர் ஜட்ஜா ஒரு ரெஸ்பான்சிபிளா இந்த வழக்குல ஒரு நடுநிலையோட அந்த நீதித்துறைக்குள்ள லக்ஷ்மண் ரேகாவை மீறாம சில ஆப்சர்வேஷனை கொடுத்திருக்கிறார். அதை பார்த்து எடுத்துக்கொள்ள வேண்டியது புதிய அரசுடைய ஒரு அரசின் கடமை. அரசின் கடமை. ஆமா. அதோட ஏன்னா நம்ம வந்து யாருக்கும் அறிவுரை பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு வந்து அறிவுரை பண்ணதுக்கெல்லாம் நிறைய நம்மளோட பெரிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா நிச்சயமா. நம்ம உங்க சேனல் மூலியமா என்ன எனக்கு ஒரு இது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா உங்க நேயர்களுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கிறது. இல்ல, இல்ல, மற்றபடி நிச்சயமா அந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாமும் உங்க எக்ஸ்பீரியன்ஸோட வரும்பொழுது, அது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கு. நம்ம வந்து ஒரு சாதாரண மக்களும் வந்து இதுல என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா எடுத்த உடனே ஒருத்தனை வந்து அவதூறா பேசுறது, எடுத்த உடனே அவங்கள பத்தி நமக்கு பிடிக்கலன்னா ஒருத்தரை பத்தி தவறா பேசுறது அப்படிங்கிறது கிடையாது. எஸ் சார். வேற நன்றி ஏதாவது சார். பேசுங்க. நன்றி. இல்ல, இத நம்ம ஓகே சார். ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. ரொம்ப நன்றி சார்.